எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா விஸ் பங்களாதேஷோட T20 சீரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆரம்பிக்குது. எஸ், இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்குவாடெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அண்ட் நேத்து சூரியகுமார் யாதவ் பிரஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்படிதாங்க இருக்க போகுது, இதெல்லாம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இந்த ஸ்குவாட் வந்து ஒரு எப்படி சொல்றது, சர்ப்ரைஸான ஒரு ஸ்குவாட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில பேர் இல்ல, ஈவன் தோ ஓபனர் கூட கிடையாது. பட் ஆனா சஞ்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிஷேக்கோட ஓபன் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு நம்மளோட இந்தியன் கேப்டன் சூரியகுமார் யாதவ். ஓகே, இதை தாண்டி மயங்க் யாதவ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டெபியூ ஆவாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா NCL பயங்கரமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு டொமஸ்டிக் சீசனே குவிட் பண்ணிட்டு அவர் வந்து உடம்ப ரெடி பண்ணிட்டு போயிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோட ஒரு புது நல்ல பவுலர் கிடைச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். பட் அவர் எப்படி க்ரூம் பண்ண போறாங்க, ஒரு உம்ரான் மாலிக்கு நடந்தது அவருக்கு நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? அண்ட் பார்க்கலாம். இதை தாண்டி வந்து சிவம் டூபே ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. அவருக்கு பதிலாக திலக் வர்மாவை ஆட் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு திலக் வர்மா பிளேயிங் 11 கூட இப்போ வர மாட்டாரு. பட் ஆனால் அவர் வந்து ஸ்குவாடில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். எஸ், குவாலியர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா ஒரு பிராக்டிஸ் செஷன் நடக்கிறப்ப தான் அந்த சிவம் டூபேக்கு வந்து இன்ஜுரி ஆனிச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் போன ஜிம்பாப்வே சீரீஸ்ல இன்ஜுரியா இருந்த நிதிஷ் ரெட்டியை மறுபடியும் இந்த ஸ்குவாடில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஹோப்ஃபுல்லி அவரும் இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த ப்ராபபிள் 11 பார்க்கலாம். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் இவங்க ரெண்டு பேரும் ஓபன் பண்ணுவாங்க. சஞ்சு சாம்சன் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்ணிடுவாரு. ஒரு நல்ல சான்ஸ் அவருக்கு. இதுக்கு மேல சான்சஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஒழுங்கா இந்த சீரீஸ் அவர் பயன்படுத்தி ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா கில் வந்து டெஸ்ட் சீரீஸ்னால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்போ உள்ள கொண்டு வரல. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். அடுத்து நியூசிலாந்து சீரீஸ், அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆஸ்திரேலியா போறாங்க அப்படிங்கிறதுனால. அண்ட் ருத்ராஜ் ஐக்வாட்டுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டானுங்க, அது வேற விஷயம். இதெல்லாம் தாண்டி சஞ்சுக்கு ஒரு வாய்ப்பு ஓபனரா கிடைச்சிருக்குன்னா சேட்டன் அதை கரெக்டா பயன்படுத்தியே ஆகணும். இன்னொரு சைடு அபிஷேக் சர்மா இஸ் அடால் பேட்ஸ்மேன். அவரு வந்தாருன்னா அடிச்சு நொறுக்கிடுவார் அவரு. அண்ட் ஆப்வியஸ்லி ஒரு செஞ்சுரிலாம் வேற ஜிம்பாப்வே சீரீஸ்ல அடிச்சிருந்தாரு. ஹோப்ஃபுல்லி அவரும் அவரோட நல்ல ஃபார்மை கன்டினியூ பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூரியகுமார் யாதவ் அடுத்தபடியா அவர் வந்து கேப்டன் ஆப்வியஸ்லி. அண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூர்யாவோட லைக் T20 ஃபார்ம் எப்படி இருக்கும், ரெக்கார்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விளையாடுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா நிதிஷ் ரெட்டி அப்படி இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தர், இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் உள்ள வருவாங்க. மேக்ஸிமம் வாஷிங்டன் சுந்தர், பட் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தபடியா ஹர்திக் பாண்டியா கண்டிப்பா இருப்பாரு. ரியான் பராக் வந்து இருப்பாரு. ரிங்கு சிங் அவர் வந்து இருப்பாரு. சிவம் டூபே இல்லாததுனால ரிங்குக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ரிங்கு போன வருஷம் IPL வந்து பாத்தீங்கன்னா பெருசா அவருக்கு சான்ஸே கிடைக்கல. அதுக்கப்புறம் அங்கங்க ஏதோ ஒவ்வொரு நல்ல மேட்ச் தான். இப்போ ஒரு சீரீஸே அவருக்கு கிடைச்சிருக்கு, வேற வழியே இல்லை, நல்லா விளையாண்டாகணும். ஏன்னா நமக்கு தெரியும் காம்படிஷன் ரொம்ப அதிகம். அதுக்கு அடுத்தபடியா வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இருக்காரு. எப்பா எவ்வளவு உழைப்புங்க ஒரு இந்தியன் டீம் கதவை மறுபடியும் திறக்கிறதுக்கு. எவ்வளவு அந்த 2021 வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா ஒவ்வொரு வருஷமும் IPL நல்லா பண்ணி இப்ப மறுபடியும் கௌதம் கம்பீரோட கோச்சில வந்து உள்ள வந்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு நல்லா ஆடுவாரு. அதுக்கப்புறம் ஹர்ஷதீப் சிங், சிறுவன் சிங் அவர் இருப்பாரு கண்டிப்பா. அவர் தான் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். இந்தியாவோட இப்போ இருக்கிற ஒரு முதலாய ஃபாஸ்ட் பவுலர் லெஃப்ட் ஹேண்டில் அவர் மட்டும்தான். அதுக்கு அடுத்தபடியா ரவி பிஷ்னாய் கண்டிப்பா ஆடுவாங்க. ஏன்னா ரவி பிஷ்னாய் அடுத்த செட்டுக்கு வந்து அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ரவி பிஷ்னாய் ஆடுவாங்க. மயங்க் யாதவ் கண்டிப்பா இருப்பாரு. ஓகே, ஸோ மறுபடியும் 11 சொல்றேன். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், அதுல சஞ்சு விக்கெட் கீப்பர், சூரியகுமார் யாதவ் கேப்டன், நிதிஷ் ரெட்டி அப்படி இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தர் ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் ஆடுவாங்க. ஹர்திக் பாண்டியா, ரியான் பராக், ரிங்கு சிங், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷதீப் சிங், ரவி பிஷ்னாய், மயங்க் யாதவ். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராபபிள் 11 இருக்கும் அப்படின்ட்டு என்னோட கருத்து. மேபி உங்களோட கருத்துக்கள் மாறுபடலாம். மாறுபட்டுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். அண்ட் IPL பத்தியும் ரீடென்ஷன் பத்தியும் நிறைய அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதையும் வந்து பாருங்க. கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.